வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய், அதாவது இயேசு, பின்பு இயேசு தன் தாய் தகப்பன்மார்களோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதாவது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் அதை தான் முக்கியப்படுத்துகிறேன். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டு ஒரே நாள் ஞானஸ்நானம் பெற்று அதே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உண்டு. எனக்கு தெரியும். ஒரு முகாமில் காலையில் ரட்சிக்கப்பட்டு மத்தியானம் ஞானஸ்நானம் எடுத்து மத்தியானத்துக்கு மேலுள்ள செக்ஷனில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு சகோதரனை நான் பார்த்துருக்கிறேன். அப்போது இந்த ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட ஒரே நாளில் நம்ம பெற்றலாம். ஆனால் வாழ்க்கை நமக்கு ஒரு நாளில் முடிகிறதில்ல, இல்லை ஒரு வருஷத்தில் நம்முடைய லைஃப் முடிகிறதில்லை. அல்லேலூயா. அப்போது நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றிலிருந்து நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஃபாதர் பாடும்போது பாடுவாங்க, வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே. அப்போ நம்ம என்றைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்று முதல் நம்முடைய வாழ்க்கை அவருக்காகனதாக காணப்படும். யாருக்காக? யாருக்காக? ரட்சிக்கப்படுறது வரைக்கும் நமக்காக வாழ்ந்தோம். நம்ம மனம் போல், நம்ம விரும்பினபடி, நாம் என்ன நினைச்சோமோ அப்படி நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம். அல்லேலூயா. ஏன்னா அதற்கு பிறகு உள்ள லைஃப் கர்த்தருக்காக. அந்த மனுஷன் 50 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை 10 வயசுல ஏற்றுக்கொண்டாலும் சரி, என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்று முதல் அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய சிறு பிராயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறு பிராயத்தில் இயேசுவை குறித்து ஒரு அருமையான ஒரு சாட்சி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் தாய் தகப்பன்மாரோடு அவர் பெற்றோரோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்த ஒரு அனுபவத்தை, அதாவது அவருடைய ஒரு சாட்சியை சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ சபையிலே ஆராதிக்கிற நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அது காணப்படுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க பெற்றோருக்கு, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படணும். அதுதான் உங்கள் சின்ன வயசில் உங்களை குறித்து சாட்சியாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்த அவர் தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்னிடத்தில் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். நமக்கு தெரியும் பரிசுத்தமுள்ள தேவன். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரிடத்தில் எந்த விதமான பாவ கரைகளோ எதுவுமே இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாலிப நாட்கள்னு வச்சுக்குவோமே, வாலிபத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறான்னு வைப்போமே, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன்னா தேவன் இதை எதிர்பார்க்கிறார். உலக மனுஷனும் நம்மை உற்று கவனிச்சுட்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மற்ற சர்ச்சஸ் போகிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? விட்டுருவாங்க. ஒரு ஆவிக்குரிய சபை அப்படின்னு நம்ம போகும்போது மற்றவங்க நம்மளை ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க கேரக்டர் எப்படி இருக்கு, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, இதெல்லாம் நம்மை உற்று கவனிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே இயேசு சொல்லும்போது சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. அப்படின்னா குற்றமற்ற ஒரு வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்முடைய தகப்பன், நம்ம பிள்ளைங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சா, நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குங்கள? சந்தோஷமாக இருக்கும் தானே? அப்போ நாம் குற்றமற்ற ஒரு நல்ல பிள்ளைகளா அவருக்கு முன்பு காணப்பட்டா அவருடைய இருதயம் நம்ம குறித்து எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ மூன்றாவது அவருடைய ஒரு அனுபவம். அதாவது இயேசு கிறிஸ்து 33 வருஷம், கிட்டத்தட்ட பாதி, நம்ம 70 வருஷம்னு ஆண்டவர் சொன்னதில் ஒரு பாதி வாழ்க்கை தான் ஆண்டவர் வாழ்கிற, இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் இந்த உலகத்தில். இப்போ அவருடைய அந்த முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னு சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்போ சின்ன வயசுல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். அது ஒரு சாட்சி. சின்ன வயசுல எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, இயேசு சிறு வயசுல எப்படி இருந்தார்? எப்படி இருந்தார்? கேட்கலையா? எப்படி இருந்தார்? சொல்லுங்க, உங்களை தானே கேட்குறேன். பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தா நிச்சயமாக இயேசப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸ்தோத்திரம். வாலிப வயசுல பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ அந்த முடிவை பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று அவரை குறித்து சாட்சி. அதாவது நிறைய நம்ம சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்களை, சின்ன வயசில், ஒரு வாலிப வயசில், அந்த மரண தருவாயில் அவர் எப்படி அவர் காணப்பட்டார் என்பதை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய லைஃப்பை நம்ம திரும்பி பார்க்கணும். பல நேரங்களில் நம்ம மற்றவங்களை நம்ம பார்க்குறோம், ரொம்பவே பார்க்குறோம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க எல்லாம் பார்க்குறோம். அதே நேரம் நம்மையும் நம்ம பார்க்க தவறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நிலக்கண்ணாடிக்கு முன்னே போய் நம்ம நின்றுட்டு பார்த்தா நம்ம முழுசாக பார்க்கலாம். அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஒரு நிலக்கண்ணாடிக்கு முன்னால் போய் நம்ம நின்னோன்னா நம்ம முழுசாக பார்க்கலாம். அப்படி தானே? அல்லேலூயா. நமக்கு ஒரு நிலை கண்ணாடி இருக்கு, அது இந்த வேத புஸ்தகம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிலை கண்ணாடி உண்டு, அது தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு முன்பு நம்மை நிறுத்தும் போது தான் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது, ஐயோ தலை சரியாக செய்யலையே, ட்ரெஸ்ஸு சரியாக பண்ணலையே அப்படின்னு ஒரு கண்ணாடி முன்னே நின்று நம்ம பார்க்குற போது நம்மை குறித்து நம்முடைய குறைகள் எப்படி நமக்கு கண்ணாடியில் தெரிகிறதோ, அப்படி இந்த வேத வசனத்திற்கு முன்பு நம்மை நிறுத்தும் போது மாத்திரமே நம்மை குறித்த தவறுகள், குறைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியும். அல்லேலூயா,
அல்லேலூயா. இல்லாத பட்சத்தில் நாம் மற்றவங்களை பார்க்கும்போது, ஐயோ அவங்க சரியில்லையே, அவங்க சொன்னது சரியில்லையே, பேசுனது சரியில்லையே, நடந்துக்கிட்டது சரியில்லையே, இப்படியே நம்ம மற்றவங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? இந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு சாட்சியை நம்ம வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கை கொண்டு வந்தவங்கெல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. சரி, இங்க நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே. அல்லேலூயா. அவர் சொல்றார், நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு 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 தூரத்துக்கு அப்போ பவுல் தன்னை ஒடுக்கியிருப்பார் பாருங்களேன். தேவனுக்கு முன்னதாகவும் சாட்சியாக இருக்கிறாரு, மனுஷர்களுக்கு முன்பதாகவும் சாட்சியாக இருக்கிறாரு. அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. உங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி இருந்தோம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தோம், நீதி உள்ளவர்களாக இருந்தோம், பிழை இல்லாதவர்களாக இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை